ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஐயோட பேசிக் ஸ்ட்ரைட்டாக எப்படி வரைக்கிறத பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் டுடே வி ஹாவ் டு லேர்ன் ஹவு டு ட்ரா த ரியலிஸ்டிக் ஐ இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஓகே, சிம்பிள் மெத்தடில் எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பாருங்கள். நான் இடையில திங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் அப்பர் வியூ பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் கொஞ்சம் இந்த சைடு சாஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இந்த சைடு போட்டுக்கோங்க. ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும். ட்ரையாங்கிளோட ரைட் சைட் லெஃப்ட் சைடு இந்த நடுவில் மூக்குக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து கால்குலேட் பண்ணி மேலே வந்து ஐப்ரோவை வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, நார்மல் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இடையில வந்து என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன இது யூஸ் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ கருவிழி பார்க்குறோம். கருவிழி வந்து கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி நம்ம வரைகிறோம். ஸோ ஐலைனரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஐலைனர் போட்ட பிறகு கருவிழியை வந்து கொஞ்சம் ஒன் சைடு நம்ம மேலே பார்த்த மாதிரி ரைட் சைடு வந்து கொஞ்சம் டில்ட்டாக இருக்குது கண். ஸோ அந்த மாதிரி கருவிழியை வந்து போட்டுக்கோங்க. ஐலைனருக்கு மேலே ஒரு சின்ன லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ரஃப்பாக தான் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அவுட்லைனை மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணுறேன். டார்க்னஸ்காண்டி யூஸ் பண்ணுறேன். ஐலேசஸ் அப்படியே அதிலே போட்டுக்கோங்க. நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஐலேசஸ் வந்து அந்த ஆங்கிளில் போகணும், அந்த டைரெக்ஷனில் போகணும். ஸோ ரெண்டு ஐக்குமே அந்த மாதிரி தான் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இதில் உள்ள மாதிரியே பண்ணுங்கள். பென்சிலை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களோட ட்ராயிங் நல்லா ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஐலேசஸ் வந்து சின்ன சின்னதாக போடும். இந்த மாதிரி பண்ணுங்கள், சின்ன சின்னதாக போட்டுகிட்டே வாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் லைட் ஷேடிங் கொடுங்க, லைட்டாக வந்து ஷேடிங் கொடுங்க, அப்போ தான் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ அடுத்து வந்து பிளெண்டிங் ஸ்டம்ப்பு வச்சு ஐப்ரோவை கொஞ்சம் கீழே வந்து டார்க் பண்ணுங்கள். மேலே வந்து டச் பண்ண வேணாம், கீழே வந்து டார்க் பண்ணிடுங்க ஐப்ரோவை. ஸோ அடுத்து வந்து எந்த இடத்துல டார்க் இருக்கணுமோ அந்த இடத்துல லைட் ஷேடிங்கை அதை வச்சு கொஞ்சம் அழுத்தி கொடுங்க. இந்த மாதிரி கொடுங்க. பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு கொடுத்த பிறகு மோனோசீரோ எரேசர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கோடு வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து எரேஸ் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டும். நடுவில் கூட எரேஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எரேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு கொஞ்சம் கொடுங்க. மறுபடியும் பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரெஷ்ஷு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷேடிங் கொடுங்க. கிராஃபைட்டோட பென்சில் இந்த பி ஏதாவது ஒரு 2B ஏதாவது வச்சு லைட்டாக ஒரு பேப்பரில் இது பண்ணிவிட்டு ஸோ அதை எடுத்து தொட்டு லைட்டாக ஷேடிங் வந்து கொடுங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு செவ்வகம் மாதிரி பார்த்துக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கோங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக வரையலாம். ஸோ கலரில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஷேடிங் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ஆங்கிள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு ட்ராயிங்கில் ப்ரெஷ்ஷு பார்த்தீங்க இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷு வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து இருக்குது லிங்க்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கருவிழி வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து கொடுங்க, சின்னதாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அதில் உள்ள மாதிரியே வரைங்க.
இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நடுவில் வந்து அந்த பியூப்பிள் இருக்கு இல்லையா, அந்த பியூப்பிள் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் கொடுங்க. ஸோ லாஸ்ட்டு நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது டார்க்னஸ் அதிகப்படுத்தும் போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் மட்டும் லைட்டாக மட்டும் கொடுத்து வைங்க இப்போதைக்கு. உங்களுக்கு தெரியணுங்காண்டி ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த புள்ளியிலேருந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் வந்து வளைஞ்சிருக்குது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. பென்சிலோட டிப்பு வந்து இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஷேடிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன புள்ளி வந்து வரும், சரியாக வந்து விழாது. ஸோ லைட்டாக வந்து ரொம்ப தூரமாக பென்சிலை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். எந்த இடத்துல நம்மளுக்கு டார்க்காக வருதோ, டார்க்காக வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம டிப்போட கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஐலைசஸ் நல்லா போட்டுக்கோங்க. இதே மாதிரி ப்ரஷ்ஷு வந்து மேக்கப் ப்ரஷ் தாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த இடம் வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா போதும், எந்த மேக்கப் ப்ரஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி கிராஃபைட் பென்சிலை வச்சு லைட்டாக வந்து பேப்பரில் ஷேடிங் பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு ஆங்கிள் பார்த்தாச்சு. இப்போ ரைட் சைடு வந்து பார்த்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு முக்கோணம், சாய்வான ஒரு முக்கோணத்தில் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கட்டை வரைஞ்சிட்டு வரையும் போது உங்களுக்கு வெரி சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கும், ஆங்கிளும் மாறாது. நீங்கள் அப்படியே வரைஞ்சிங்க, சும்மா கையில் வரைகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிள் மாறும். யாராக இருந்தாலுமே மாறும், பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே மாறும். அவங்களுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட் சைடு உள்ள கண்ணுக்கு வெளியே போயிருக்கு, லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே வந்திருக்கு, கண்ணோட உள்ளே வந்திருக்கு ஐப்ரோ. ஸோ அதை கவனிச்சிங்களா? அதே மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ வரைகிறது எல்லாமே A4 ஷீட், நார்மல் ஷீட்டில் தான் நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. அதுவே ஸ்மூத்னஸாக தான் இருக்கும், ஆனால் என்ன தின்னாக இருக்கும், திக்காக இருக்காது பேப்பரு. ட்ராயிங்க்குங்கிற தனியாக ஒர்க் ஷீட் இருக்குது, அது வந்து நம்ம ஆர்ட் ஒர்க்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், டவுன் வியூவாக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும், வரைகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஐ வந்து மீன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மீன் மாதிரி தான் இருக்குது, நான் அதனால தான் அப்படி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியணுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரெண்டு சைடும் 2 மீன் பார்த்துருக்குற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஐப்ரோவும் பாருங்கள் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழே இருக்கிற ஐலேசஸ் வந்து கொஞ்சம் நல்லா, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வரையணும், அதில் தான் வந்து ரியலிஸ்டிக் ஃபீல் வரும். ப்ரஷ்ஷு வச்சு ஷேடோ கொடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு கொடுத்தாச்சு, பிளெண்டிங் ஷாம்பு வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஐலேசஸ்க்கு கீழே கொஞ்சம் ஷேடோ வந்து பிளாக் கலரில் இருக்கணும். ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஐலேசஸ் வந்து அந்த ஆங்கிளில் தான் இருக்கணும். ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்து வரைஞ்சிக்கோங்க. எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் கரெக்டாக இருக்காது. ஸோ அடுத்தடுத்த டைரெக்ஷனில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் அப்படியே பிளெண்டிங் ஷாப் வச்சு இது பண்ணுங்கள், டார்க் பண்ணுங்கள். ஸோ லைன் வந்து எந்த இடத்துல லைன் இருக்கோ அந்த இடத்துல லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜெல்லி ரோல் பெண்ணுங்க. அது வந்து ஒயிட் ரெஃப்ளெக்ஷன் காண்டி கொடுக்குற வேண்டிய ஒன்று. ஸோ அது வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல ஒயிட் இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக கொடுங்க. நான் வந்து 0.5 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இது இருந்தால் தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து வரும், செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஒயிட் வருதோ அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மோனோ0 எரேசர் யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா, இதுவும் ரெஃப்ளெக்ஷன் வந்து வர்றதுக்காண்டி தான். ஸோ அந்த பிளாக் இடம் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல லைட்டு ரெஃப்ளெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. மோனோ0 வச்சு எரேஸ் பண்ண இடத்துல அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் பென்சிலை வச்சு நல்லா கோடு போட்டுக்கோங்க.
ஒரு 5B எடுத்து லைட்டாக ஒரு கோடு சின்ன சின்ன கோடு போட்டுக்கோங்க. பென்சில் வந்து ஷார்ப்பாக வச்சுட்டு கோடு போடுங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஐப்ரோலையும் ஷேடிங் வந்து பிளாக் கலரில் கொடுக்கணும். ஸோ நான் வந்து டார்க் பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.